ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார் கலர்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் வீட்டிலையே மில்க்மெய்ட் அதாவது கண்டென்ஸ்ட் மில்க் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கண்டென்ஸ்ட் மில்க் நம்ம வீட்டில் பாயாசத்துலேருந்து ஐஸ்கிரீம் செய்கிறது வரைக்கும் எல்லா டிஷ்லேயும் எல்லா ஸ்வீட் ரெசிபீஸ்லேயும் நாம் இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நாம் எப்படி வீட்டிலையே ரொம்ப சுலபமாக குறைஞ்ச விலையில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹோம்மேட் கண்டென்ஸ்ட் மில்க் பண்ணுறதுக்கு 3 பொருட்கள் தான் தேவை. இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1/2 லிட்டர் பால், 400 கிராம் சீனி, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அல்லது பேக்கிங் பவுடர், அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சோடா உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற 1/2 லிட்டர் பாலை அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றி இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். ஓரளவு பால் இந்த மாதிரி கொதித்ததும் நாம் எடுத்து வச்சுருக்கிற 400 கிராம் சீனியை அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற சோடா உப்பு அதில் போடும்போது அப்படியே கொதித்து வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பொங்கி வரும். பொங்கி வந்ததுக்கப்புறமா நாம் கவனமாக இதை கிளறி விடணும். ஒரு மரக்கரண்டியை இப்படி பால் பொங்கி வரும்போது மேலே வைக்கும்போது பால் பொங்கி கீழே சிந்தாமல் இருக்கும். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஒயிட் கலரில் இருக்கிற இந்த பால் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும். கவனமாக கிளறி விடுங்க. பாருங்கள், ஃபஸ்ட் இருந்த கலருக்கும் இப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இப்போ 90% நமக்கு கண்டென்ஸ்ட் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் ஃபுல்லாகவே நமக்கு கண்டென்ஸ்ட் மில்க் கிடச்சிரும். ரொம்ப திக்காகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஆற வைக்கும்போது கண்டென்ஸ்ட் மில்க் இன்னும் திக்காகும் நமக்கு. இப்போ ஆற வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆற வச்சதுக்கு பிறகு இப்போது ரொம்ப திக்கான ரொம்ப சுவையான கண்டென்ஸ்ட் மில்க் நமக்கு கிடச்சிருச்சு. பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கண்டென்ஸ்ட் மில்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.